அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காம்படிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காம்படிஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கும் அன்பு மகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வீடியோ மேக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட செகண்ட் பேட்ச் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இவங்க எல்லாருமே யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க. அக்கா, உங்களோட சேலஞ்சை நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களோட சேனல்லையும் நாங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம். உங்களோட சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த 5 பேரோட வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லாருமே யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதால எல்லா ரெசிபியை பற்றியும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக கட் ஷார்ட் பண்ணிட்டேன். எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களோட சேனல் லிங்க்கில் போய் பாருங்கள். அவங்க வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரெசிபி பற்றியும் அதோட யூசஸ் பற்றியும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேனலோட நேமும் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள செக் பண்ணி அவங்களோட சேனலை நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த 5 பேரில் யாருக்கு அதிகமான லைக் வருதோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஒவ்வொருத்தவங்களோட வீடியோவிலையும் லெஃப்ட் சைட் கார்னரில் அவங்களோட நேம் இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த நேம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். அவங்க 5 பேரோட நேமும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். எந்த நேம் யாரோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். யாருக்கு அதிகமான லைக் இருக்கோ அவங்க வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்பு மகள் சேனலோட சப்ஸ்கிரைபர். நானும் ஒரு யூடியூபர் தாங்க. என்னோட சேனல் நேம் ஸ்வீட்டி ஹோம். நான் அவங்களோட 2 மினிட்ஸ் ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2 மினிட்ஸில் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா உளுந்து லட்டு. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. வாங்க உளுந்து லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் டைமரை ஆன் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் கருப்பு உளுந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த கப்பை தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கேன் பொடி பண்ணி. 1 கப் நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் தேவையான அளவு, ஏலக்காய் தூள் சிறிதளவு. இது எல்லாத்தையும் இப்போது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. உளுந்து பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி வராது. அடுத்துதான் பொட்டுக்கடலை. இதுவும் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப்பாக இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை. இது ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும். இது வெல்லத்தை விட நாட்டு சர்க்கரை உடலுக்கு ஆரோக்கியமானது. அடுத்ததான் தேங்காய். இது பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை கரைக்கும். அடுத்ததான் ஏலக்காய் தூள். இது நல்ல நறுமணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான மருத்துவ குணமும் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்சியில் நான் கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்குது. இப்போ இது அரைப்பட்டுருச்சா என்னன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் பொறன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். நான் உருண்டை பிடிச்சி பார்க்குறேன், வரலை. ஸோ நான் இன்னொரு டைம் இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். டைமும் ஓடிட்டுருக்கு. 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அந்த டென்ஷனும் இருக்குது. ஸோ இப்போது நல்லா அரைச்சிட்டா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி ட்ரை பண்ணி பார்க்குறேன். லட்டு மாதிரி பண்ணலான்னு நினச்சேன், வரல. அட்லீஸ்ட் உருண்டையாவது பிடிக்கலான்னு பார்த்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு உருண்டை பிடிச்சாச்சு. குட்டியாக தான் பிடிச்சி வச்சுருக்கேன். இது கூட நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா உருண்டை பிடிக்க வரும். நான் இதில் ஆட் பண்ணலை. நீங்கள் நெய் இருந்தால் நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 உருண்டை பிடிச்சாச்சு. டைமும் ஓடிட்டுருக்கு, முடிய போகுது. இப்போ நான் 3வது உருண்டை பிடிச்சி வச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், டைமரும் பார்த்துட்ருக்கலாம். இப்போ டைம் முடிய போகுது. நான் டைமரை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அன்பு மகள் கிரிஜாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். Hey guys, welcome to my channel Mom and Me. அன்பு மகள் யூடியூப் சேனலில் 2 மினிட்ஸில் ஹெல்த்தியான ரெசிபி வித்தவுட் ஃபயர் சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சேலஞ்சுக்காக 4 ரெசிபிஸ் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஓகே, இந்த 2 மினிட்ஸில் 4 ரெசிபி கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ற டென்ஷன் இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடியா? ரெடி. ஸ்டார்ட்.
லெமன் நன்னாரி சர்பத் ரெடி. வாட்டர்மெலன் நன்னாரி சர்பத்து ரெடி. 40 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. பீனட் சாலடும் ரெடி. 52 செகண்ட்ஸ். minute 6 seconds. ஓகே முடிச்சாச்சு. 1 minute 36 seconds. இப்போ டேபிள் இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண ரெசிபீஸை பார்க்கலாம். மினிட்ஸ்க்குள்ளார 4 ஹெல்த்தியான ரெசிபீஸ் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அன்பு மகள் கிரிஜாக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. டேக் கேர். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அன்பு மகள் சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபராக 2 minutes ஃபயர்லெஸ் சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இது நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம வாழைப்பழத்தில் தான் இது வந்து செய்ய போகிறோம். எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நல்லா பழுத்திருக்கணும். நல்லா பழுத்த பழமாக எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இது தெரிஞ்சும் இருக்கும். கோயிலெல்லாம் பிரசாதத்துக்கு கூட இது தருவாங்க. இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொமோகிரானட், ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணல. வாழைப்பழம் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு டேட்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீஸாக அப்படியே வந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 2 minutes ரெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லாயிருக்கும் எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஓமத்தை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். டைமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் டைமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓமத்தை வந்து மிக்சியில் நல்லா மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிக்சியில் அரைச்சாச்சு. அப்புறம் வந்து எடுத்து வச்ச நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை தான் போடணுன்னு இல்லை, கருப்பட்டியும் போட்டு நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிக்கோங்க. கருப்பட்டினா கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், நல்லெண்ணெய் தேவை இருக்காது. இது வந்து உருண்டை பிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருண்டையாக பிடிக்க போகிறேன்.
ஓமம் சாப்பிட்றதுனால ஜீரண பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வாயு கோளாறு இருந்தாலும் அதுவும் இருக்காது. பெரியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமர் ஓடுதுங்கிற பதட்டத்தில் உருண்டை சரியாகவே உருட்ட வரல. ஓம உருண்டை ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாண்ட்விச் வீடியோ தான். 2 மினிட்ஸில் நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். ஸோ நான் டைமரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. ஹாஃப் ஆனியன் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆனியன், டொமேட்டோ, மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மைனஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சாண்ட்விச் மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு சாஸ் மேலே டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சாண்ட்விச் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. சாண்ட்விச் வந்து நமக்கு ரெடி. செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 10 செகண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். 5 ரெசிபியும் பார்த்துருப்பீங்க. எந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.